ஷலோம் ஷலோம் ஷலோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சங்கீதம் 33 இப்படியாக சொல்லுகிறது, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்ம இந்த எக்காலத்தை ஊதும் பொழுது நம்ம ஆர்ப்பரிக்க போகிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய துதியை நம்ம ஏறெடுக்க போகிறோம். ஹல்லேலூயா என்று சொல்லி நம்ம ஆர்ப்பரிக்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தருக்கு என்று சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். Shalom. Psalms 95:1 says, "Come, let us praise the Lord. Let us sing for joy to God, who protects us. Let us come before Him with thanksgiving and sing joyful songs of praise. Come, let's praise our holy Lord." Generations falling down in worship to
பரிசுத்தர், 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 நீர் பரிசுத்தர் அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்பா. ஆயிரம் ஆயிரம் தலைமுறை உம்மை மாத்திரம் பணிந்து துதிக்கக்கூடிய பாக்கியத்தை மாத்திரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக, நீர் கட்டளையிடுவீராக அப்பா, நீர் கட்டளையிடுவீராக. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அப்பா, உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாத அப்பா, உம்முடைய இரக்கம் மாறாத அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, பாராட்டின தயவுகளுக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக, காருண்யங்களுக்காக உமக்கு நன்றி. ஏலக்காய் நீ செய்
அப்பா, நாம் என்னுடைய அம்மாவுடைய கருவில உருவேற்படுவதற்கு முன்னமே என் தேவனாகிய ஆண்டவர் நீர் என்னை முன்குறித்து என்னை பெயர் சொல்லி அழைத்து அப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை தாங்கி ஏந்தி சுமந்து காத்து தப்புவித்து வழிநடத்தி ஆசீர்வதித்து தேவையான எல்லாவற்றையும் சந்தித்து வருகிற என் அன்பின் தேவனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த போதிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்னை விட்டு விலகாமல் என்னோடு கூட இருந்து ஆண்டவரே என்னை திடப்படுத்தி என்னை தைரியப்படுத்தி என்னை பலப்படுத்தி ஆண்டவரே உங்களால தான் நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்தேன், உங்களால தான் ஒரு மதியில நான் தாண்டினேன்ப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட அப்பா நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவஜனமே அவருடைய சமூகத்துல நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தர் நமக்கு அருளின காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிற நேரம் இது. ஒருவேளை குறைவுகள் இருந்தாலும் இப்ப அதை பத்தி யோசிக்காதீங்க. ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் சொல்ல போகிறோம். ஆண்டவரே நீங்க கொடுத்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி, கொடுத்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி, கொடுக்க போகிற எல்லாவற்றுக்காகவும் நன்றி அப்பா. தேவஜனமே, there is a secret in our spiritual life. When we murmur, நம்ம முறுமுறுத்தோமானால் பல ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவோம். ஒருவேளை முறுமுறுப்பு நம்ம இதற்கு முன்னாடி செய்திருந்தோமானால் இப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கிற நேரம். நம்ம மன்னிப்பு கேட்கலாமா? ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமாக, உங்க ராஜ்யத்துக்கு விரோதமாக, உங்களுடைய பரத்துக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமா, எனக்கு நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமா அப்பா நான் முறுமுறுத்திருக்கேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. உடைய வெளியேற பெற்ற திரு ரத்தத்தினால என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என் வாய்க்கு காவல் வைங்கப்பா, என் வாய்க்கு காவல் வைங்கப்பா. ஆண்டவரே, ஒரு போதும் அவசியம் இல்லாத வார்த்தைகள் என் நாவிலிருந்து புறப்படாத படிங்க என் நாவுக்கு நீங்க காவல் வைங்கப்பா. துதித்தலும் சபித்தலும் ஒரு நாவிலிருந்து புறப்படக்கூடாதே அப்பா. அப்பா, துதித்தல் மாத்திரம் என்னோட நாவிலிருந்து புறப்படட்டும். ஆசீர்வாதமான வார்த்தைகள் மாத்திரம் நாவிலிருந்து புறப்படட்டும். இதோ உங்களுடைய நாவுகளை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு கர்த்தரிடத்தில் உங்களுடைய நாவுகளை ஒப்பு கொடுக்கலாமா? Let's consecrate our tongue for Lord Jesus Christ. அவருடைய நாவுகளை பரிசுத்தப்படுத்துங்க, என்னோட நாவுகளை பரிசுத்தப்படுத்துங்க, என்னோட நாவுகளை பரிசுத்தப்படுத்துங்க. எத்தனையோ பேர் வாய் பேச முடியாம இருக்கிறாங்க. எனக்கு நீங்க நல்ல நாவை கொடுத்திருக்கீங்க. ஆனா பல வேளையில இந்த நாவை கொண்டு நான் அவசியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறேனப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. மன்னிப்பு கேட்டுலாமா ஆண்டவர்கிட்ட? இந்த நிமிஷம் நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா எல்லாவற்றையும் எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து உங்களை சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் ஒரு புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின. இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க முறுமுறுத்த காரியங்கள், சபித்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இதோ இன்றையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து என் நாவு என் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் சொந்தம். இதோ என்னோட நாவை நான் டெடிகேட் பண்றேன், என் நாவை நான் டெடிகேட் பண்றேன், என் நாவை நான் அர்ப்பணிக்கிறேன். என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை இது உம்முடைய ஊழியத்திற்கு என்று நீர் பயன்படுத்துவீராக. மோசேயோட வாயோடு கூட இருந்து பேசின தேவன் என் வாயோடு கூட இருந்து நீர் பேசி உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மையை கட்டும்படிக்கு என் நாவை நீங்க பயன்படுத்துங்கப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உடைய கரங்களை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.